மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார். அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தியான ஒரு வாழ்க்கைக்கு நேராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சில சத்தியங்களை சொன்னார். தேவன் மேல் பிரியமுள்ளவர்கள், தேவ நீதியின் மேல் பிரியமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர்கள் நிரப்பப்பட்ட தழும்பாத ஒரு வாழ்க்கை, எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் பலமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதை பார்க்க முடியும். அதற்கு அவர்களுக்கு தேவையானது ஒன்று, ஹங்கர் அண்ட் தர்ஸ்ட் ஃபார் த லார்ட், கர்த்தர் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சென்ற வாரத்திலே மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொன்ன சங்கீதம் 42ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை மையமாக மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. அதனுடைய முகவுரையை நான் சொன்னேன். மான்களுக்கு அவைகள் ஜீவிப்பதற்கு அடிப்படை தேவையான ஒன்று தண்ணீர். 80 லிட்டர் தண்ணீர் இல்லாமல் ஒரு மான் ஒரு நாளை கொண்டு செல்ல முடியாது. ஆகையால் அவைகள் தெரிந்து கொள்கிற இடமே நீரும் காடும் சார்ந்த இடமாக இருக்கும். அங்கே தான் காட்டு மான்கள் அவைகளை உறைவிடமாக அடைக்கலமாக கொண்டிருக்கிறது. ஆகையால் வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையாக அது இருக்கிறது. ஆகையால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படை தேவையாக இருக்கிறார் என்று சொல்லி சென்ற வாரத்திலே நாம் இங்கே தியானித்தோம். அவர் அடைக்கலமாக இருக்கிறார். இஸ் எ ரெஃப்யூஜ். எப்படி நீரானது மான்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறதோ அதே போல் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் என்கிற செய்தியை நான் அபாசியா சபையில் பேசினேன். அதனுடைய பதிவு யூடியூபில் உண்டு. ஆகையால் தேவ பிள்ளைகள் அதை பார்த்து தேவ ஆசீர்வாதம் பெறவங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கு இதனுடைய அடுத்த பகுதி, ஆண்டவர் மான்களுக்கு பலத்த கால்களை தந்திருக்கிறார். ஆகையால் மான்களுக்கு பலனே கால்களில் தான் இருக்கிறது. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆபகுக் 3:19 வாசிப்போம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி. So God is giving us the strength like the legs of the deer. மான்களுடைய கால்கள் தான் மான்களுக்கு பலன். ஆகையால் தான் அப்பப்போ சண்டே ஸ்கூலில் ஒரு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. கழுகுக்கு செட்டை பலன், காண்டா மிருகத்துக்கு கொம்பு பலன். கழுகுக்கு செட்டை பலன், காண்டா மிருகத்துக்கு கொம்பு பலன். மான்களுக்கு கால்கள் பலன், கர்த்தர் தருவது உன்னத பலன். மான்களுக்கு கால்கள் பலன், கர்த்தர் தருவது உன்னத பலன். கழுகுக்கு செட்டை பலன், காண்டா மிருகத்துக்கு கொம்பு பலன். கழுகுக்கு செட்டை பலன், காண்டா மிருகத்துக்கு கொம்பு பலன். மான்களுக்கு கால்கள் பலன், கர்த்தர் தருவது உன்னத பலன். மான்களுக்கு கால்கள் பலன், கர்த்தர் தருவது உன்னத பலன். ஸோ இந்த கால்களை எதுக்கு தாரார்னா, இதுவும் தெளிவாக சொல்லுகிறது, உன்னை உயரமான இடங்களில் கொண்டு நிறுத்த வேண்டும். தட்ஸ் காட்ஸ் வில். 3:19 அதுதானே சொல்லுது. எதுக்கு மான் கால்களுக்குன்னா, எந்த சகதியாக இருந்தாலும் அதை சத்துருக்கள் தாக்க வரும் பொழுது அது ஓடி சென்று விடும். எந்த வெப்பமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதன் கால்கள் தாங்கும். சுவாலஜிக்கல் படி அதனுடைய கால் பகுதி 4 விதமான பகுதிகளை கொண்டது. மிகுந்த பலமான எலும்புகளாலும் இணைப்புகளாலும் கணுக்களாலும் குழம்புகளாலும் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. சத்துருக்கடத்திலிருந்து அது தப்புவிப்பதற்கு அதன் கால்கள் மிக முக்கியம். அதே போல்
நாமும் வாழ்க்கை சத்துருக்களில் இருந்து மீண்டு ஓடுவதற்கு தேவன் நமக்கு மான்கால்களை தந்திருக்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஸோ ஐ ஸ்போக் ஆல் தோஸ் இன் அப்பாசியாவில் அந்த செய்தியை நான் பேசினேன். இன்றைக்கு மூன்றாவது ஒரு காரியம், இந்த மான்கள் நீரோடைகளை வாஞ்சிப்பதற்கு ஒரு காரியம். எப்பொழுதெல்லாம் வெப்பம் அதிகமாகிறதோ அவைகள் தண்ணீரிலே சென்று தங்களை குளிர்வித்துக் கொள்கின்றன. தங்களை தண்ணீருக்குள் சென்று மான்கள் குளிர்வித்துக் கொள்கின்றன. they cool down in the water. தன்னுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவையாக தண்ணீரை அவைகள் கொண்டிருக்கின்றன. அடைக்கலமாக சத்துருக்களத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தண்ணீர் நிறைந்த இடத்தை அவை பயன்படுத்துகின்றன. மூன்றாவது, தங்களை குளிர்வித்துக் கொள்வதற்கு மான்கள் நீரோடைகளை வாஞ்சிக்கின்றன. அதனால்தான் ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓட வேண்டும். ஒரு கப்பில் இருக்க தண்ணி போதாது, ஒரு பக்கெட்டில் இருக்கிற தண்ணி என்ன செய்யாது, போதாது. நீரோடைகள், ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வாட்டர். அதுதான் ஆண்டவர் சொன்னார், இடத்துல விசுவாசமாக இருக்கிற இடத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். So that's all. Come but to Lord Jesus Christ. Come and cool down in Jesus. வாழ்க்கையில் சூடு அதிகமாகும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை குளிர்வித்து கொள்ள வேண்டும். மான்கள் எப்படி தண்ணீருக்குள்ளாக சென்று தங்களுடைய உஷ்ணத்தை தவிர்த்து கொள்ளுகிறதோ, நாம் கிறிஸ்துவினுடைய அடைக்கல பட்டணத்திற்குள் சென்று நம்மை நாமே குளிர்வித்து கொள்ள we have to cool down in many situations. ஆங்கிலத்தில் சொல்லுவோம் chill, this is a time to chill. அப்படிதானே? தமிழில் அந்த வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. தமிழில் கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படிமோ, இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருடாமா. ஆங்கிலத்தில் சில் அப்படிம்பாங்க. ரொம்ப கோவப்படாத, இல்லைன்னா ரொம்ப துருதுருன்னு வராத, இட்ஸ் டைம் டு சில் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல கவனிங்க. பிரச்சனை எப்போ வருது? மலையாள தம்பி மாதிரி சொல்லுவான், அண்ணா மண்டைக்கு சூடு ஏறிட்டுனா அப்படிம்பான். மண்டைக்கு சூடு ஏறிட்டுன்னா அப்போ ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏதோ நடக்க போகுது. நமக்கு நிறைய பேருக்கு மண்டையில் சூடு ஏறுது. நம்ம அதை தலை வலியும்போம். நம்ம லாங்குவேஜில் இது பெரிய தலைவலிப்பா அப்படிம்பா. அவன் மண்டையில் சூடு ஏறிட்டுமா. மண்டையில் எல்லாத்துக்கும் லாங்குவேஜ் தான் வித்தியாசமாக இருந்தாலும் அர்த்தம் ஒன்று தான். மண்டை சூடு ஏறும்போது தான் நிறைய பிரச்சனை வருது. மண்டை சூடு ஏறும்போது தான் நிறைய பிரச்சனை வருது. நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையிலையும் சூடு வரும், மோசமான சூழ்நிலைகளிலையும் சூடு வரும். எப்படி இருந்தாலும் சூடு வரதான் போகுது. வேதத்திலே சூடு நிறைந்த காலங்களிலே தங்களை தேவனுக்குள் குளிர்வித்து கொண்ட சில பரிசுத்தவான்களை இந்த நாளிலே நான் காண்பிக்கிறேன். ஏனென்றால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்னான், தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு வந்தது, அதிலே என்னை தூதன் கொண்டு விட்டான். கணுக்கால் அளவு இருந்தது, அது போதாது, இன்னும் என்னை 1000 அடி உள்ளே சென்று வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீர் கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது. எங்க இருந்தது? கணுக்கால் ஆங்கிள் லெவல். அதனால வாக்கிங் வித் காட் ஒரே நாளில் நீச்சல் ஆழத்துக்கு கொண்டு போயிட மாட்டாரு. நீ அப்படி போனீன்னா உயிர் பிழைக்க மாட்டா, மூச்சு முட்டிடும். அதனால முதல்ல கணுக்கால் அளவு தான். பட் தட்ஸ் நாட் எனஃப் டு கூல் டவுன். அப்படிதானே? கணுக்கால் அளவு இருந்தால் உடம்பு குளிர்ந்துருமா? இல்லை, இட்ஸ் நாட் எனஃப். அதனால அகைன் வாசிப்பான். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து 1000 again another 1000. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 1000 நாட்கள் உம்முடைய சமூகத்தில் ஒரு நாளுக்கு ஒப்பீடு பண்ணுகிறான். Okay, so it's not happening in one day. Again another 1000 feet. That means still there's a time to go. இன்னும் ஒரு 1000 கடந்த பின்பு என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது. இப்போ எங்க வந்தாச்சு? முழங்கால் அளவுக்கு வந்தாச்சு.
முழங்கால முட்டளவுக்கு வந்தாச்சுன்னு வச்சுக்கோமே, முட்டளவுக்கு வந்தாச்சு. பட் யூ ஹேவ் டு கோ ஃபார் another 1000. இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ வாக்கிங் வித் காட், தேவனோடு கூட சஞ்சரிப்பது என்பது ஒரே நாளில் முடிந்து விடுகிற அனுபவம் அல்ல. நீச்சலாலம் கொண்டு செல்ல வேண்டும். அடுத்து வாசிப்பான். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து, again another 1000, இன்னும் ஒரு 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. பட் ஸ்டில் we are increasing in the Lord. கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இப்ப இடுப்பளவு வந்துட்டு போதுமா? It's not enough. Don't stop there. Let's go. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே நாம் கடக்க கூடாத நதியாய் இருந்தது. Now இது கடக்க கூடாத தண்ணீர் நீச்சலாலம் கொண்டு சென்றார். நல்ல கவனிங்க. There you can cool down. இந்த இடத்துக்கு வந்தால் மாத்திரமே you can completely immerse in the water. முழுவதும் தண்ணீரில் மூழ்கி நீ குளிர்விக்க கூடுமேயானால் இந்த நீச்சல் ஆழத்துக்கு வரணும். அதனால தான் ஃபாதர் அழகா பாடுவாங்க, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, ஐயா மிதந்து மிதந்து மகிழணுமே, வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. நீச்சலாலம் கொண்டு சென்றால் நம் ஆண்டவருக்குள் we can cool down in various experience in life. வாழ்க்கையின் அநேக சூழ்நிலைகளிலே ஆண்டவரோடு கூட we can chill, இளைப்பாற முடியும், நம்மை காத்துக்கொள்ள முடியும். we can be relaxed in the Lord, we can rest on the Lord. தேவனுக்குள் இளைப்பாரி அவருக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி கொள்ள முடியும். நல்லா கவனிங்க. ஒரு சில பரிசுத்தவான்களை நான் காண்பிக்கின்றேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். 5ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகள் கூடாரங்களும் இருந்தன. நல்லா கவனிங்க. எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே நான் அநேக நேரங்கள் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனாலும் அந்த கதை, அந்த கான்செப்டை மாத்திரம் சொல்லுகிறேன், சத்தியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். ஆபிரகாமும் லோத்துவும் ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள். ஒன்றாய் பிரயாணித்தவர்கள். ஆபிரகாம் எங்கெல்லாம் சென்றானோ அங்கெல்லாம் லோத்து கூட சென்றான். எகிப்தின் சோதனையிலும் லோத்து கூட இருந்தான், சோதனைகளிலே கூட இருந்தான். அதே போல் ஆசீர்வாதங்களிலும் கூட இருந்தான். இப்பொழுது ஒரு சூழ்நிலை வந்து விட்டது, நாட்கள் வந்து விட்டது. 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருக்கின்றன, ஆபிரகாமுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருக்கின்றன. when they are increasing they have practical problem. அவங்க பெருகும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. அவங்க மேய்ப்பர்களும் இவங்க மேய்ப்பர்களும் மோதிக்கிறாங்க. ஸோ இட் இஸ் ஆசீர்வாதத்தினால் வந்த பிரச்சனை. அதனால தான் சொன்னேன், ஆசீர்வதிக்கும் போதும் மண்டையில் சூடு ஏறும், கஷ்ட காலத்துலேயும் மண்டையில் சூடு ஏறும். இப்போ ஆசீர்வாதத்தினால மண்டையில் சூடு ஏறி இருக்குது. எதை எவன் எடுக்க போகிறான்? வேதத்தின் ஆராய்ச்சியின்படி இங்கே நேரடியாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் ஆபிரகாமை விட லோத்து 30-40 வருடங்கள் இளையவன். 30-40 வருடங்கள் இளையவன். ஏன்னா அண்ணன் பையன் தானே,
அண்ணன் பையன் தானே. ஸோ 30-40 வருடங்கள். ஆகையால் சோதோம் வரைக்கும் லோத்துவின் மனைவியை பற்றி எதுவும் எழுதப்படவில்லை. ஆபிரகாமின் மனைவியைத்தான் எகிப்தில் என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டுட்டு போயிட்டாங்கன்னு. அதனால் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் மைட் பி மேரிட் இன் சோதோம், பட் ஐ பிலீவ் ஒன்லி தெர் இஸ் நோ ப்ரூஃப் ஹியர். அப்போது இப்போ 30-40 வயசு கீழே உள்ள ஒரு எஜமானுக்கும் பெரிய ஒரு எஜமானுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வந்து நிற்கு. அப்போது நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்க்கேன். சாராய் சொல்லியிருப்பா, சின்ன பையனுக்கு வர்றதை பார்த்தியலாம் சொல்லியிருப்பாளா இல்லையா? உம்மை விட சின்ன பையன் என்ன வாய் பேசுகிறான், அவன் வேலையாட்கள் என்னெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ இட் இஸ் அ ப்ரைசிங் சிச்சுவேஷன். இது சூடு ஏறின ஒரு நிலமை, அப்படி தானே? ஆமாம், வீட்டில் அப்படி தானே சொல்லுவோம். உங்களோட இளையவன் பேசுகிறான், நீங்கள் சும்மா இருக்கீல அப்படிமாலாம். நல்லா கவனிங்க. சும்மா இருக்க வேண்டிய நேரத்தில் சும்மா இருந்தோன்னா ஆண்டவர் நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஆனால் நம்ம குத்தி விடுவோம், போடு சண்டையா, என்ன பேசுகிறான் சும்மா இருக்கிய அப்படின்னு நம்ம குத்தி விடுவோம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் வசனம்லாம் எங்கே வேலை செய்யும், வேதமத்துக்கு போடு, பிரபு பிரகாசிச்சு பண்ணு, அவனுக்கு நேரம் போகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க, அவனுடைய ஆசீர்வாதத்தை மட்டும் நான் காமிக்கிறேன். இப்போ ஆபிரகாமும் லோத்து 2 பேருக்கும் சூடான சூழ்நிலை. லோத்து முடிவெடுக்கிறான் எப்படியும் புரிந்து செல்ல வேண்டும் என்று. அதை புரிந்து கொண்ட ஆபிரகாம் சொல்லுகிறான். அடுத்த வசனம், ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாசிங்க வாசிங்க, லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிட்டு. என்ன வந்துட்டு, சண்டை வந்துட்டு. 2 குடும்பம் சண்டை போடுதுன்னு வச்சுக்குவோம். 2 குடும்பம் சண்டை போடுது. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். சத்துரு பார்த்துக்கிட்டு இருக்கான். அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போடுறத யார் பார்க்குறா? ஆமா, நம்ம வீட்டு சண்டையை பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆஹா, நம்ம போடுற சண்டை நம்ம வீட்டை தாண்டி வெளியில் போயிட்டுனாலே பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ பிரச்சனை இருக்குது. அதான் அவனை எழுதியிருக்கு. இந்த இடத்துல எதுக்கு கானானியரையும் பெருசியரையும் எழுதணும்? ஏற்ற வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரையும் தெருவில் உள்ளவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம சத்தத்தை. கவனம். இப்போ ஆபிரகாமின் புத்திரர்களை காணுமே. ஓகே, ஆபிரகாம் சொல்றான், ஆபிரகாம் எதுக்குடா சண்டை? ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பதற்கும் உன் மேய்ப்பதற்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அங்கேயாட்டு வாக்குவாதம் எழுதியிருக்கு. ஆங்கில வேதாந்தத்துல கோரலிங். எதுக்கு சண்டை போடுறான்? எதுக்குடா சண்டை நமக்குள்ள? Now Abraham is still down himself in the law. லோத்து அல்ல, இட்ஸ் ஆபிரகாம். அதனாலதான் ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன. லோத்துவை பற்றி சொல்லவில்லை. He chilled down in the law. நான் சொல்றான், we are brothers, நாம் சகோதரர். அடித்தாலும் சத்தம் போட்டாலும் நம்முடைய பந்தம் மாறவில்லை. நல்ல கவனிங்க, நம் சகோதரர். டிசிஷன் ஐ கிவ் இட் டு யூ. அவன் தான் கர்த்தருக்குள் தன்னை குளிர்வித்து கொண்டவன். நான் ஏதாவது சொன்னா நீ ஏத்துக்க மாட்டான், அந்த நிலைமையில நீ இல்லை. அதனால நீ சொல்லு, அதனால நீ சொல்லு. கர்த்தர் மேல் முழுவதும் நம்பிக்கை உள்ளவன். நீ சொல்லு, வாட் யூ வாண்ட் டு டு. நல்ல கவனிங்க, ஆபிரகாம் சமாதானம் பண்ணுகிறான். உள்ள போராட்டம் இருந்துச்சு. மேய்ப்பர்கள் ஏற்றிருப்பாங்க, மனைவி சொல்லியிருப்பா. பட் he chilled on in the Lord. அவன் கர்த்தருக்குள் தன்னை அமைதிப்படுத்தி கொண்டான். என்ன சொன்னான்? we are brothers. அடுத்த வசனம், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் பிரிந்து போகலாம். Now it's the time he can depart. நல்ல கவனிங்க, சேர்ந்து ஒரு காலம் வாழ்ந்தோம், ஒன்றாய் பிரயாணித்தோம், எகிப்து வரைக்கும் சென்று வந்தோம், எகிப்தின் சோதனைகளை ஜெயித்தோம், கானானின் ஆசீர்வாதங்களை இப்பொழுது சுதந்திரிக்கிறோம். பட் now it is the time to depart, taking golden decision. நான் இல்லாம ஆபிரகாமே எப்படி போக போகிறீர்கள்னா, லோத்து இல்லாமல் எப்படி பிரயாணிக்க போகிறோம் என்கிற பயம் இல்லை.
ரெண்டா உடைய போகுத, எப்படி பிரயாணிக்க போகிறோம் என்கிற பயம் இல்லை. சொல்றான், இட்ஸ் a time to depart. one day, ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் ஒன்றாகத்தான் பிரயாணித்து வந்தோம், ஒன்றாகத்தான் வாசம் பண்ணினோம். பட் இப்படிப்பட்ட நாட்கள் வரும் பொழுது chill down in the Lord, take a decision to depart. பிரச்சனைகள் கொதித்து வரும் பொழுது பிரிந்து செல்வதற்கு தடை போடாதே, பிரித்து விடு. அழகா சொல்றான், பிரிந்து போக. ஐ லவ் தட் வேர்ட், பிரிந்து போகலாம். ஒரு வீட்டில் மருமகளுக்கும் மாமியாருக்கும் பிரச்சனை வந்துன்னா என்ன செய்வாங்க? பெரியவர்கள் வந்து தனி குடித்தனம் வச்சுருங்கம்பாங்க, அப்படி தானே? அதே போல தான், நல்லா தான் வந்தீங்க, எல்லாமே நல்லது தான். சகோதரர்களாய் வந்தோம், சகோதரர்களாய் பிரிவோம். தட்ஸ் அ மெச்சூரிட்டி ஆஃப் ஆபிரகாம். பிரிந்து போகலாம். நல்லா கவனிங்க. லோத்து போயிட்டான், எல்லாருக்கும் தெரியும். லோத்து போயிட்டான், நல்ல பங்கை எடுத்துகிட்டு போயிட்டான், செழிப்பான பங்கை எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் கண்ணுக்கு அதான் செழிப்பு. லோத்து போயிட்டான், பரிவாரங்கள் போயிற்று, சம்பத்துக்களும் சொத்துக்களும் பிரித்து கொடுக்கப்பட்டன. You know what's a beautiful thing? லோத்து போன பிறகு வாசிக்கலாம் 14ஆம் வசனம். லோத்து அண்டர்லைன் தட் வேர்ட். லோத்து ஆபிரகாமை பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, that's a point. லோத்து தான் பிரிந்தான். நம்பி அழைத்து வந்த ஆபிரகாம் பரிவாரங்களிலும் ஆசீர்வாதங்களிலும் பங்கெடுத்த லோத்து பிரிந்தான். ஆனால் அழைத்த தேவன் பிரியவே இல்லை. That's why when you chill down in the Lord, நீ கர்த்தருக்குள்ளாக உன்னை தேற்றிக் கொள்ளும் பொழுது, நீ கர்த்தருக்குள்ளாக இளைப்பாறும் பொழுது, நீ கர்த்தருக்குள்ளாக சமாதானத்தின் காரியங்களை ஏறெடுக்கும் பொழுது, கர்த்தருக்குள்ளே நல்ல தீர்மானங்களை எடுக்கும் பொழுது, உன்னுடைய விசுவாசத்தை நீ அறிக்கை செய்கிறாய். உன் பக்கத்திலே தேவன் இருக்கிறார். லோத்து பிரிந்து சென்று விட்டான், ஆனால் அழைத்த தேவன் கூடவே இருக்கிறார். அதனால்தான் லோத்து பிரிந்து சென்ற பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அன்று என்ன சொல்லியிருப்பாரு? சபாஸ் ஆபிரகாம், டேக்கன் த குட் டிசிஷன், நல்ல முடிவை எடுத்தாய். அதுக்கு பிறகு சொன்னாரு, இப்ப எந்த இடத்தை நோக்கி பார்க்கிறிய கேளு, இந்த பூமி அனைத்தையும் உனக்கு நான் தருவேன். பூமி அனைத்தையும் உனக்கு தரு. when you chill down in the Lord, you are getting the higher blessing. கர்த்தருக்குள்ளே மேன்மையான ஆசீர்வாதங்களை பெறுகிறாய். நம்ம சூட்டை அடக்க முடியலையே, அதான் பிரச்சனை. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனாலும் என் இயேசு கைவிட மாட்டேன். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனாலும் என் இயேசு கைவிட மாட்டேன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனாலும் என் இயேசு கைவிட மாட்டேன். எல்லாரும் நான் நம்பும் மனிதர், நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனாலும் என் இயேசு கைவிட மாட்டேன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஆபிரகாம் a cold man in the Lord. கர்த்தருக்குள் குளிர் ஊட்டப்பட்ட ஒரு மனிதன் ஆபிரகாம். இன்னொரு மனிதனை காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 40ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 40ஆம் அதிகாரம். 1 சாமுவேல், 1 சாமுவேல் chapter 30. 1 சாமுவேல் 40ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்திலிருந்து வாசி. அப்பொழுது தாவீதும் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். crying loud, that's no power at all. அழுது 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 முழு பலத்தையும் தாவீதும் அவனுடைய சேனையும் இழந்து நிற்கிறது. காரணம், பெலிஸ்தியரோடு யுத்தத்திற்கு சென்றான் தாவீது. அந்த நேரங்களை பயன்படுத்தி அமலேக்கியர்கள் சிக்கலாக்கிலே இருந்த தாவீதின் கூடாரத்தையும் அவனுடையவர்களையும் அவன் மனைவிகளையும் அவனுடைய பிள்ளைகளையும் கொள்ளையிட்டு சென்று விட்டார்கள். lost everything, the wives, children, maids, வேலைக்காரிகள், வேலைக்காரர்கள், மனைவி, பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டபடியினால் சிக்கலாக்கிற்கு திரும்பி வரும் பொழுது தாவீதும் அவனுடைய போர் வீரர்களும் எல்லாவற்றையும் இழந்தவர்களாய் தங்கள் பலன் அற்று போகும் வரைக்கும் அழுதார்கள். Now it is a crisis situation. அங்கே நான் நிறைந்த ஒரு சூழ்நிலையை, ஆசீர்வாதமான சூழ்நிலையிலே வந்த பிரச்சனையை காண்பித்தேன். இங்கே ஒரு சூழ்நிலை, கடினமான சூழ்நிலை, பலனில்லாத ஒரு சூழ்நிலை, கடைசி வரைக்கும் அழுது கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் இழந்த நிலைமை. கூட இருக்க போர் வீரர்கள் பெலிஸ்தியரோடு யுத்தத்துக்கு சென்று அவனோடு கூட ஜெயத்தை கொண்டு வந்தவர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள். நல்லா கவனிங்க, வாசிக்கலாம் அடுத்த வசனம். தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊராளான அநேகவரும் கார்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். மிகவும் நெருக்கமான சூழ்நிலை. சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவனை கல்லெறிய வேண்டும். கவனிங்க, இப்பொழுதுதான் பெலிஸ்தியரோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயத்தோடு திரும்பி இருக்கிற அந்த ஜனம் இப்பொழுது சொல்லுகிறது, இவன் நிமித்தம் குமாரத்திகளை இழந்து விட்டோம், இவனை கல்லெறிய வேண்டும். கூட இருந்தவர்கள், உடன் இருந்தவர்கள், உழைத்தவர்கள், மிகுந்த நெருக்கம், மிகுந்த கண்ணீர், பலனில்லை. வேதம் சொல்லுகிறது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். He comforted himself in the Lord. He chilled down in the Lord. தாவீது எதிர்த்து பேசவில்லை. கல்லெறிய வேண்டும் என்று சொந்த ஜனத்திற்கு எதிராக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. மாறாக தன் தேவனை நோக்கி பார்க்கிறான். He just come inside the Lord to chill down. David a cooled man. நல்ல கவனிங்க, ராஜா எவனோ ஒருவன் சொல்லுகிறான் கல்லெறிய வேண்டும். நெருக்கப்பட்டான், மனைவிகள் இழந்து நிற்கிற சூழ்நிலை. But he chilled in the Lord. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நீ கர்த்தருக்குள் இளைப்பாறும் பொழுது, நீ கர்த்தருக்குள் பலப்படும் பொழுது, what will happen? You will seek the will of God. நீ தேவ சித்தத்தை தேடுவாய். அந்த கர்த்தருக்குள் இளைப்பாறினாதான் தேவ சித்தத்தை தேடணுங்கிற சிந்தையை வரும். அந்த கர்த்தருக்குள் இளைப்பாறுகின்ற அனுபவம் இல்லை என்றால், கர்த்தருக்குள் உன்னை பலப்படுத்திக் கொள்கிற அனுபவம் இல்லை என்றால் இது நடக்காது. எல்லாவற்றையும் இழந்து விட்டான். கல்லெறியவனா ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டார்கள், அதுக்கு பிறகு தான் கல்லெறிய வேண்டும்ங்கிறது. அதே நிலைமை தாவீதுக்கு, அவனுடைய ஜீவன் எடுக்கப்படலாம். பட் he chilled down in the Lord. கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நடந்தது என்ன? கேட்கிறான், ஏபோத்தை கொண்டு வா. அடுத்த வசனம். தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியாத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா. ஏன்னா ஏபோத்துல ஊரிம் தும்மியும் இருக்கும். அதுல இருந்து தேவ சித்தம் வெளிப்படுதா,
இந்த அமலேக்கியரை எதிர்த்து யுத்தம் செய்ய போகலாமா? அழுகிறதுக்கே பலன் இல்லாமல் கிடக்கிறார்களே கூட இருக்கிறவர்கள். இந்த பலனற்றவர்களை கொண்டு எப்படி யுத்தத்திற்கு செல்வது? தேவ சித்தம் இருக்கிறதா? ஏபோத்தை கொண்டு வா. ஏபோத்திலே இருக்கின்ற கற்கள் மினுங்குமே ஆனால், அவைகள் ஒளிர்விடுமே ஆனால் செல்லலாம். தேவ சித்தத்தை வாஞ்சித்து கேள். எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், நெருக்கம் வந்தாலும், எல்லாத்தையும் நீ இழந்தாலும் தேவ சித்தத்தை தேட கற்றுக்கொள். அதான் சத்தியம். அதே சத்தியம். என்ன நடந்துச்சு தெரியுமா? தேவன் ஏபோத்தை கொண்டு வா என்று சொன்ன பொழுது 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், now the God speaks. ஒருத்தன் கல்லறியணுங்க, ஒரு கூட்டம் கல்லறிய வேண்டும்ங்கிறது. நெருக்கப்பட்டான், பலம் இல்லாமல் அழுதிருக்கிறான். அழைத்தவர் அருகில் தான் இருக்கிறார். பிடிப்பேனோ? the God speaks in difficult situation, but are you tuned yourself to hear God? தேவ சத்தத்தை கேட்பதற்கு உன்னை திடப்படுத்திக் கொண்டாயோ? ஆண்டவர் சொன்னாரு, போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். What is the result, my brothers and sisters? முடிவு என்ன? வாசிக்கலாம் 19ஆம் வசனம். கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவா. என் ஆண்டவர் சொன்னார், because you comfort inside me, நீ எனக்குள்ளே உன்னை பலப்படுத்தி கொண்டபடியினால் சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். Are you resting in the Lord? எத்தனை முறை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது உன்னை தேவனுக்குள்ளாக குளிர்வித்துக் கொண்டாய்? கவனிங்க. That's called maturity, spiritual maturity, ஆவிக்குரிய வளர்ச்சி. humble, தாழ்மை. கோபப்படணும்னா எத்தனை இடத்துல தாவீது கோபப்பட்டிருக்கலாம். but he comforted himself in the Lord. எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். பிள்ளைகளை இழக்கவில்லை, குமாரத்திகளை இழக்கவில்லை. பிள்ளைகளை இழந்து விடுவோம் என்று கத்துகிறாயோ? Don't shout, relax in the Lord. பிள்ளைகள் எதிர்காலம் போய்விடுமோ? relax in the Lord. ஓ, சின்ன ஆசீர்வாதங்கள், பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். just relax in the Lord. கர்த்தருக்குள் இளைப்பாற, தேவனுக்குள் திடன் கொள்ள கற்றுக்கொள். ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் கூடவே இருக்கிறார், கூடவே இருக்கிறார். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பர் இயேசுவை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார்.
எல்லா சூழ்நிலையிலும் பலப்படுத்தி நடத்துவதற்கு, உன்னை தூக்கி எடுப்பதற்கு, இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வதற்கு பலன் கொடுக்கிறவர் கூடவே இருக்கிறார். Just chill in the Lord. கர்த்தருக்குள் உன்னை குளிர்விக்க கற்றுக்கொள். 2 சாமுவேல் 16 அதிகாரம் 2 சாமுவேல் 16 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து வாசிப்போம். தாவீது ராஜா வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானாய் இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயு என்னும் பேருள்ள ஒரு மனுஷன், சீமேயு என்னும் பேருள்ள ஒருவன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது புறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். அங்கே கற்களை எரியணும்னு தான் பேசிக்கிட்டாங்க. இங்கே ஒருத்தன் கல் எறிகிறான். இப்போ கல் மேலே விழுந்துட்டு, அடிக்கிறேன்னு சொல்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, அடித்த பிறகு தான் பிரச்சனை. நீ அடிடா, நான் பார்த்துக்கிறேன். கல் மேலே விழுது. 7வது வசனம். சீமேயு அவனை தூசித்து என்ன சொல்கிறான்? திட்டுறான். தூசித்துனா நமக்கு தெரியாது, திட்டுறான். நாயப்பேயன்னு திட்டுறான். ப்ராக்டிக்கல் தமிழில் தூசித்து அப்படின்னு எழுதியிருக்காங்க. திட்டி, ஒரே திட்டு. கெட் அவுட், வெளியே போடா. சின்ன பிள்ளைகள் சண்டை போடுறத சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது இல்லை. யூ மர்டரர், கொலைகாரனே, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, பிசாசு பிடிச்சவன். பேலியாளின் மனுஷன்னா பேய், பிசாசு பிடிச்சவன், பேயை கொண்டு கட்டி வச்சிருக்க அப்படிம்பாங்க. சண்டை வரும்போது நம்ம நல்ல பிள்ளைகள், நம்ம சண்டை போடுறதே கிடையாது. ஓகே, பேயை பிடிச்சிருக்க உனக்கு. நான் கிரிக்கெட் பார்த்தாலே என் மனைவி சொல்லுவா, உனக்கு கிரிக்கெட் பிசாசு உள்ளே வந்திருக்குன்னுட்டு. நான் காலையில் நான் சொன்னேன், உனக்குள்ள எலெக்ஷன் பிசாசு வந்திருக்கு. ஒரே நியூஸ், எப்போ ஆட்சி அமைப்பாங்க. நல்ல கவனிங்க. நிறைய யார்? சவுலினுடைய குடும்பத்தானில் ஒருவனாகிய சீமேயு, மாமனார் வீட்டில் உள்ள ஒருத்தன். மாமனார் எல்லா பிரச்சனையும் நம்ம வீட்டை சுற்றி தான் வர, வேற எங்கேயும் வராது. சவுலின் வம்சத்தில் ஒருவன் வந்து சொல்றான், இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ. எங்கேயாட்டு போயிட மாட்டியா? மனுஷனை நிம்மதியாக இருக்க விடு. சொல்கிறோம்ல, நம்மளை பற்றி தான் எழுதியிருக்கு. வேதம் எதுக்கு என்ன வாசிக்க வைக்கிறதுனா நம்ம கதையை அப்படியே சொல்லும். அது கண்ணாடி. அதனால தான் நான் வேதத்தை அதிகமாக வாசிக்கிறேன். தொலைந்து போ. இப்படி யாராவது ஒருத்தர் உன்னை திட்டுனா நீ என்ன செய்வா? நல்லா கவனிங்க. சில வேளைகளில் நானே யோசித்து பார்க்குறேன். ஒரு நாள் ஒரு பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணேன் ஐசியூக்கு. அது ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அதனால் நான் வழக்கத்தின்படி ஆண்டவர் கொடுத்துட்டு நான் திரும்பணும். அங்கே உள்ள சிஸ்டர் சொல்லிச்சு, கெட் அவுட் ஃப்ரம் ஹியர் அப்படின்னா. என்னடா இது? நான் டக்குன்னு டேக்கிட்டு, ஐ எம் நாட் ஸ்டாண்டிங் இன் யுவர் ஹவுஸ் அப்படின்னு. நான் என்ன வா வீட்டில் அடுக்கிறேன். ஐ எம் நாட் ஸ்டாண்டிங் இன் யுவர் ஹவுஸ் டு கெட் அவுட் அப்படின்னு. நல்ல கவனிங்க. கொஞ்ச நேரத்தில் நம்மளை அறியாமல் என்ன செஞ்சிருது? வெளியே. ஆஹா, அப்போ நான் சின்ன பையன். பவுல் சொல்கிறாரு, நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது சிறுவனாக பேசினேன், இப்பொழுதோ ஐமமைச்சு விடுவேன். அதனால தான் இன்னொரு 1000 அடி உள்ளே போனோம். நல்ல கவனிங்க. பத்சேபாளிடத்தில் பாவத்தில் விழுந்த பொழுது இந்த அனுபவம் தாவீதுக்கு இல்லை. அதனால தான் உரியாவை கொல்ல சொல்லுகிறான். ஆனால் இப்பொழுதோ இமெச்சூர்ட். நான் சொல்லுகிறான், பக்கத்தில் இருக்கிறவன் சொல்கிறான், இந்த நாயை நம்ம வெட்டி போடுவோங்கிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. 9வது வசனம். அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போட்டுமா என்றான். நல்ல கவனிங்க. நம்ம நல்லா இருந்தாலும் கூட இருக்கவன் நல்லா இருக்க விட மாட்டான். அவன் ஏற்றி விடுவான். அந்த நாய் நம்மளை பார்த்து குலைக்குது,
நம்ம ராஜா, நம்ம தேசத்துக்கு ராஜா. கட்டளையிடம் இப்போ முடிச்சிருவான் கதைய, கட்டளையிடம் இப்போ முடிச்சிருவான். நல்ல கவனிங்க. தாவீது சொல்றான், அப்படி அவன் என்னை தூசிக்க தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார். I love that word. He's speaking against me because God allowed him. God allowed him. 11வது வசனத்தினுடைய கடைசி 2 வரிகளை வாசிங்க. அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். நல்லா கவனிங்க. பின்னும் தாவீது அபிஷாயும் தன் ஊழியக்கார எல்லாரையும் பார்த்து, இதோ என் கற்ப பிறப்பான என் குமாரனை என் பிராணனை வாங்க தேடும் பொழுது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான், அவன் தூசிக்க. லெட் ஹிம் ஸ்கோல்ட். பேசட்டு. யார் இருப்பான் சொல்லுங்க பாப்பா. ஏன் கர்த்தர் இவன் என் இருதயத்துக்கு பிடிச்சவன்னு எழுதினாரு? அத்தனை சொன்ன பிறவன் அமைதியா இருந்துட்டு, let him speak more, let him speak more, relax. I relax in the Lord. நான் கர்த்தருக்குள். God allowed him. கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறா. என் பிள்ளையே என்ன கொல்றதுக்கு தேடுறான், என் பிள்ளையே என்ன கொல்றதுக்கு தேடுறான். அப்சலோமே என் உயிரத்தை எடுக்கிறதுக்கு தேடுறான். இவன் இன்னொருத்தன் வீட்டு பிள்ளை, அவன் தூசிச்சா தூசி கேட்டு. நல்லா கவனிங்க. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, Lord will look upon my humbleness, என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். அந்த சாபங்கள் எனக்கு ஆசீர்வாதங்களாக தேவன் திருப்புவார். That is the still in the Lord. அவன் எரிகிற அத்தனை நிந்தனைகளும் எனக்கு ஆசீர்வாதம். Let him speak. அவன் பேசுகிற அத்தனை தூசணங்களும் எனக்கு ஆசீர்வாதம். Let him speak. அவன் பேசட்டும். நல்ல கவனிங்க. Completely relaxed in the Lord. ஆர்கே ஒரு நாள் என்கிட்ட சொன்னார், பிரதர் நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கீங்க பிரதர், மத்தவன் என்ன விரட்டிடுவான். ஆஹா, ஆர்கே சில் டவுன், ஆர்கே சில் டவுன். ஒரு நாள் வந்தாரு, அடுத்த வாரம் நீங்க முடிவு எடுக்கிற கேட்டாரு. ஆர்கே சில் டவுன். ஏற்கனவே ஹார்ட்ல 2 ஸ்டெண்ட் போட்டாச்சு, கவனம், சில் டவுன். ஓகே, சில் டவுன். நல்ல கவனிங்க. பொங்குறான், நீங்க அமைதியா இருக்கீங்களே. நான் சொன்னேன், பால் அதிகமாக பொங்கிச்சுன்னா தானா பானையை விட்டு வெளியே போயிடும், கவனமா இருக்கு. பால் அதிகமாக போயிடுச்சுன்னா அதே மாதிரி பானையை விட்டு அதுவாக போயிட்டு. நான் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா அத்தனை நிந்தனைகளையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகின்ற கர்த்தர் எனக்கு உண்டு. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், நீதியின் தேவன் தாங்கினாரே.
come to Jesus now. இயேசுவுக்குள் வருகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் மார்க் 6:35 வசனத்திலிருந்து வாசிப்போம். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து இது வனாந்தரமான இடம் வெகு நேரம் ஆயிற்று புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். Send them out. The disciples are reporting to Jesus. இது வனாந்தரமான இடம், இங்க ஒன்றும் கிடைக்காது, ஜனங்களை அனுப்பிவிடும். Jesus replied 37. அவர் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். You give. இப்பதான் சொல்லியிருக்கோம் ஒன்றும் இல்லைன்னு கொடுங்கன்னு சொல்றீங்க ஆண்டவரே, எங்க இருக்கும்? Where is it? You give something to eat. That's Jesus' heart. Don't send the people empty. வழியிலே சோர்ந்து போய் விடுவார்கள். Let God give such a heart to everyone. அப்படிப்பட்ட இயேசுவின் இருதயத்தை எனக்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கு தந்தருளுவாராக. When I was in vacation, people started to give snacks. I didn't tell them. இங்கே பரிமாறுகிற ஒவ்வொரு உணவுகளும் நான் ஆரம்பிக்கவே இல்லை ஆரம்ப காலத்தில். நான் வெக்கேஷனில் இருக்கும்போது என்கிட்ட கேட்டாங்க, டுடே வி ஆர் கோயிங் கோன்னு, இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் சச் அ ஹார்ட்டட். அப்படிப்பட்ட இருதயங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வரைக்கும் 7 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், குறைவில்லாமல் நடத்தி இருக்கிறார், இன்னும் நடத்துவார். பட் கிவ் தம் சம்திங். கொடுங்கள், எதையாவது கொடுங்கள். அவங்க சொல்றாங்க அனுப்பிடுங்க, சும்மா அனுப்பிடுங்க. But Jesus gives something. That's what I hear. Whenever people say stop, give something. Give something. That's the voice of Jesus. அது இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம். Something to eat. நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒண்ணுமே இல்லைங்க. ஆண்டவர் சொன்னார் 38ல. அதற்கு அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு? Jesus asked, what do you have? வாண்டேன்னு இருக்கு. ஒண்ணுமே இல்லாம ஆண்டவர் படைக்கல, ஏதோ வச்சிருக்கிறாரு. அந்த முனமாதி தாளந்தில்லை, இவனமாதி தாளந்தில்லை, உனக்கு வேண்டிய கிருபையை தேவன் வைத்திருக்கிறார். அந்த கம்பெனியில வேலை கிடைக்கல, இந்த கம்பெனியில வேலை பார்க்கல, உனக்கு வேண்டிய கம்பெனியில ஒண்ணு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அங்க கவர்மெண்ட்ல கிடைக்கல, இங்க கிடைக்கல. கவர்மெண்ட் எதுக்கு வந்து அடிமை ஆயிரம் உன் குடும்பத்துல சுயாதீனமா இறேன். நல்ல கவனிங்க, உனக்கு எது தேவையோ அதில் தேவன் வைத்திருக்கிறார். உன்னை வெறுமையாக தேவன் விட்டவே இல்லை. Many times we didn't look at that. அநேக நேரங்களில் அதை நாம் நோக்கி என்ன அதுக்கு பிறகு தான் சொல்றான், இங்க 5 அப்பம் இருக்கு, இதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லைன்னு தானே சொன்னான். ஒன்றும் இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லாத. விதவையின் இடத்திலும் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்துச்சு. போன வாரம் சொன்னேன், கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயும். விதவையா இருந்தாலும் அவட்டையும் கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் உண்டு. That's enough for God. When? நல்ல கவனிங்க 39. அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். What is the picture? Just relax the people, make them to sit down. Disciples chill. ஆண்டவரே 5 தான் இருக்கு, 2 மீன் தான் இருக்கு. Chill down. Make the people sit down. Chill. போதாது. Chill. Organize the people. Let them sit down. See how Jesus taking decision. Just chill. என்ன இருக்கு போதும். Give it to me. Organize the people. Make them to sit down. Let them sit down. Relax the situation. Control the situation. Chill down the situation. So when you chill down the situation, when you chill in the Lord, கர்த்தருக்குள்ளாக இளைப்பாரி சூழ்நிலைகளை நீ ஒழுங்குபடுத்தும் போது சம்பவிப்பவை என்ன? அடுத்த வசனம். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து 42க்கு போயிருங்க, டைம் இல்ல. 42. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். That's my God. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். That's a promise here. எல்லாரும் சாப்பிட்டு
சொல்லுகிறார்கள், உன்னை திருப்தியாய் நடத்துவார். That's my God. He's got little enough. ஒரு குறைவில்லாமல் நடத்துவார். திருப்தி மட்டுமா அடைஞ்சாங்க? அதுக்கு அடுத்த வசனம், மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மீதம் எடுக்கும்படியாக ஆசீர்வதிப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார், 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், கோடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். Jesus a chill man. Even though he is a God, when he was a man, he was so chilled. And Father, கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னை குளிர்வித்துக் கொண்ட நல்ல தகப்பன், நல்ல ஆண்டவராக இருந்தார். நல்ல கவனிங்க. So you see Abraham, the chilled man. You see David, the first king, a chilled man. Jesus, the Savior, is a chilled man. I'll show one more character and I will finish. Acts. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 27:20 வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் நம்பிக்கை, the situation, there's no hope, நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. No hope. கப்பலிலே பிரயாணிக்கிறார்கள். இத்தாலியா பட்டணத்திற்கு செல்ல வேண்டும். இடையிலே பெருங்காற்று புயலிலே கப்பல் மாட்டிக்கொள்ளுகிறது. அங்கே இருக்கின்றவர்கள் பவுலோடு கூட மாட்டிக்கொள்ளுகிறார்கள். முழு நம்பிக்கையும் அனுபவம் நிறைந்த மாலுமிகளுக்கும் கப்பலோட்டிகளுக்கும் அட்டு போயிற்று. இனி தப்பித்து பிழைக்க முடியாது. No hope. 22வது வசனம். ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கிறேன். That's one man talking midst of this hopeless situation. ஒரு மனுஷன் இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலைக்கு மத்தியில பேசுறான், திடமனதாய் இருங்கள். Keep up your courage. How can? கப்பலோட்டிகள் சொல்லுகிறார்கள், அனுபவம் நிறைந்தவர்கள் சொல்லுகிறார்கள், சேதம் வரும். ஒரு மனிதனா, don't worry, be courage. ஏனென்றால் வாசிப்போம், கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவனுமான தேவனுடைய தூதன் ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்றான். There's an angelic intervention in your life when you relax in the Lord. எல்லா நம்பிக்கையும் அற்று போயிருக்கிற வேளையிலே, செத்து போவோம் என்கிற சூழ்நிலை வந்த பொழுது, என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமாடிய தேவனுடைய தூதன் என்னிடத்தில் வந்து நின்றான். சொல்றான், ரிலாக்ஸ், திட்டமனதாயிருங்கள். ரிலாக்ஸ் இன் தி லார்ட். We need strength to swim. சுருக்குகிறேன், கப்பற் சேதம் வரும், உயிர் சேதம் வராது.
ஆனால் நான் தப்பித்து பிழைப்பதற்கு நீங்கள் உணவருந்த வேண்டாம். இந்த சூழ்நிலையில் எவன் சாப்பிடுவான் சொல்லுங்க பாப்பான்? நாளைக்கு எல்லாம் போச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறான். இதுக்கு முன்னாடி பவுலுடைய ஆராதனையும் இவன் பார்த்தது கிடையாது, பவுலுடைய ஜபத்தையும் கேட்டது கிடையாது, பவுலுடைய அற்புதங்களையும் என்னது செஞ்சு கிடையாது, பார்த்தது கிடையாது. ஒரு கூட்டம் கைதிகளாக போகுது. எல்லாம் ரொம்ப நல்ல செயல்கள் செய்தவர்கள் கைதிகளாக போகிறார்கள் பவுலை தவிர. இந்த கூட்டத்துக்கிட்ட சுவிசேஷம் சொன்னால் அது கேட்குமா? சொன்னா சாப்பிடுங்கடான்னா ஒருத்தனும் சாப்பிட மாட்டேங்கான். பவுல் நினைச்சாரு இவன் இப்படி சொன்னா ஒருத்தனும் என்ன செய்ய மாட்டான், சாப்பிட மாட்டான். 35 இப்படி சொல்லி அப்பத்தை எடுத்து Paul take the decision. I am going to eat. You are not going to eat. Nobody is going to eat because you all are tensed. நீங்க எல்லாம் சூடேறி போய் இருக்கிறீங்க நீங்க எல்லாம். But I am the relaxed man. I am the chilled man in the Lord. I am going to eat. I am going to eat. I am the first man going to break the bat. That's the relaxed man. அவன்தான் கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக் கொண்டவன், கர்த்தருக்குள் தேறினவன். He relaxed in the Lord. I am going to eat. சொல்லி அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் முன்பாகவும் தேவனை ஸ்தோத்திரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். அப்பொழுது எல்லாரும் திடமனப்பட்டு புசித்தார்கள். பந்தியை தொடங்க தான் செய்யணும், எல்லாரும் பின்னாடி வந்துருவாங்க. சாப்பாடுல மட்டும் நம்ம தொடங்க தான் செய்யணும், அதுக்கு பின்னாடி அடிப்படி வந்துடும். பின்னாடி என்ன ஐ எம் கோயிங் டு ஈட், ஐ எம் தி ரிலாக்ஸ்டு மேன், ஐ ஈட். பின்னாடி வந்துட்டான், அவ்வளோ பேரும் வந்துட்டான். நீ கர்த்தருக்குள் திடமனதா இருந்தா எல்லாரும் பின்னாடி வந்துருவான். சாட்சியை காத்துக்கொண்டாயோ? Did you chill in the Lord? How many situations I showed you? You know what is the result? எத்தனை பேர் செத்து போயிருக்க வேண்டுமோ? 44வது வசனம். மற்றவர்களில் சிலர் கப்பல் துண்டுகள் மேலும் போய் கரையேறவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். எத்தனை பேர் சாகணுமோ அத்தனை பேரும் பவுல் என்கிற ஒரு மனிதன் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டதினால் கரை சேர்ந்தார்கள். There are thousands perishing in this world, my dear brothers and sisters. If you can chill in the Lord, you can save them. கரையேற முடியாமல் கடல் போன்ற அலைகளிலும் புயல்களிலும் வாழ்க்கை பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொண்டு தத்தளித்தவர்கள் ஏராளம். We need one Paul who can chill in the Lord to save them to the shore. கரை சேர்ப்பதற்கு கிறிஸ்துவுக்குள் குளிர்விக்கின்ற ஒரு பவுல் தேவை. இன்றைக்கு கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். எல்லா தேவ சமூகத்தில் எழுமினுங்க போகிறோம். God is looking for such a person today who can comfort himself in the Lord. கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொள்கின்ற, திடமனதாயிருக்கின்ற, எல்லா சூழ்நிலையிலும் தேவனோடு கூட இளைப்பார்கின்ற ஒரு பாத்திரத்தை தேடி தேவன் வந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். யார் கைவிட்டாலும் கைவிடாத ஆண்டவர், உனக்காக சிலுவையில் ஜீவனை தந்தவர். தேங்க்யூ லார்ட். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகன்.
கலங்காதே. கண்மணி போல் உன்னை காக்கின்ற தேவன் உண்டு. நீ போல் உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகனே, என் மகனே, கலங்காதே. கண்ணின் மணியை போல் காக்கின்ற தேவன் நமக்கு உண்டு. உன்னை காத்திடுவே. நானே வழி, நீ வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. எல்லா கரங்களை உயர்த்தி நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ நம்பும் the man can forsake you but God never leave you. ஆனால் நான் உன்னை ஒரு நாளும் விட மாட்டேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை கலங்காதே. சூழ்நிலைகளை கண்டு கலங்காதே, யுத்தங்களை கண்டு கலங்காதே, நெருக்கங்களை கண்டு கலங்காதே, குறைவுகளை கண்டு கலங்காதே, பலவீனங்களை கண்டு கலங்காதே. கண்மணி போல் உன்னை காக்கின்ற தேவனுடைய கரங்களில் வந்திருக்கிறாய். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நீரே வழி, நீரே எனக்கு சத்தியம், நீரே எனக்கு ஜீவனானவர். வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவாமுடைய கரங்களில் நான் அர்ப்பணிக்கிறேன். ஆட்கொண்டு கண்மணியை போல கலங்காமல் ஒவ்வொருவரையும் நடத்தும் ஆண்டவராய். சத்தியம் ஒவ்வொருவரையும் இன்னைக்கு பலப்படுத்தட்டும். உமக்களே பலன் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். உமக்களே பலம் கொள்ளுகிற ஜனமாய், உமக்களே திடன் கொள்ளுகிற ஜனமாய், உமக்களே இளைப்பாறுகிற ஜனமாய் ஒவ்வொருவரையும் மாற்றி நடத்தும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.